ஓகே. இந்த ஸ்பெஷல் மேத்தமெட்டிக்ஸ் ஒலிம்பியாட் வழிகாட்டல் தொடர்பான அமர்வுல விசேட அமர்வுல கலந்து கொண்டிருக்கிற ஐக்கியூ சென்டர் முக்கியமான வளவாளர் சியாத் சேர் அவர்களுக்கும், அடுத்ததாக இந்த அமர்வுல கலந்து கொண்டிருக்கிற ஸ்பெஷலா பேரண்ட்ஸ், இந்த பிள்ளைகளோட பேரண்ட்ஸ், அடுத்தது இந்த முக்கியமான வழிகாட்டல்கள்ல பங்கு பற்றி பிரயோசனம் அடைய இருக்கிற ஸ்டூடெண்ட் மாணவர்கள் அனைவரையும் விழித்து கொண்டு, என் பெயர் ஃபாரூக் சலாம். நான் ஐக்கியூ சென்டர் தமிழ் மொழி மூலமான வழிகாட்டல் நிறுவனத்தின் அட்மின். எல்லாரையும் விழித்தவனாக இந்த செஷனை ஆரம்பிக்கிறோம். உங்களுக்கு தெரியும், ஐக்கியூ சென்டரானது கடந்த 8 வருடங்களாக பல்வேறுபட்ட போட்டி பரீட்சைகளுக்கான வழிகாட்டல்களை ஆன்லைன் மூலமாகவும் நேரடியாகவும் நடாத்தி கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு நிறுவனம். இலங்கையில முன்னணி நிறுவனம் உண்டு, அது உங்களுக்கு நாங்க சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வகையில ஐக்கியூ சென்டர் பல்வேறுபட்ட போட்டி பரீட்சைகளுக்கான வழிகாட்டல்களை வழங்கி கொண்டிருக்கு. முக்கியமாக நாங்க டார்கெட் பண்றது போட்டி பரீட்சைகள். அந்த போட்டி பரீட்சைகள்ல அந்த போட்டி பரீட்சைகளுக்கு வேறு வேறு போட்டி பரீட்சைகள், அது ஓலைலன் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க, எஸ்எல்ஏஎஸ் எஸ்எல்இஎஸ் போன்ற ஓலைலன் சர்வீஸ். அடுத்தது இலங்கை அரசாங்கத்தினால கோரப்படுகின்ற பல்வேறுபட்ட பரீட்சைகளுக்கு நாங்க இந்த வழிகாட்டுதல் செஞ்சு கொண்டு வரோம். அதுல முக்கியமான ஒரு அங்கமாக மேத்தமெட்டிக்ஸ் ஒலிம்பியாட், அடுத்தது சயின்ஸ் ஒலிம்பியாட், இந்த 2 ஒலிம்பியாட்டையும் நாங்க பொறுப்படுத்திருக்கிறோம். ஏன்னு சொன்னா எதிர்காலத்துல இந்த பிள்ளைகள கெரியர், அதாவது அவங்களோட எதிர்காலத்துல இந்த பிள்ளைகள் என்ன மாதிரி வரப்போறாங்கன்னு சொல்றது தீர்மானிக்கிற சில விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயத்துல ஒன்று இந்த ஒலிம்பியாட். அது இலங்கையில மட்டும் இல்ல, வேற வேற நாடுகள்லையும் முக்கியத்துவம் கொடுத்து இதுல கொடுக்கப்படுற ஒரு 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 செக்ஷன் உண்டு இந்த ஒலிம்பியாட். அதுலயும் மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ் ஒலிம்பியாட், அதுலயும் மெத்ஸ் ஒலிம்பியாட்னு சொல்றது மிக முக்கியத்துவம் கொடுத்து அது எல்லா சமூகத்திலையும், இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் தமிழ், முஸ்லிம், அடுத்தது சிங்கள, அந்த சமூகங்கள்லையும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனா இந்த சிங்கள சமூகங்களை ஒப்பிடக்குள்ள எங்களோட தமிழ் மொழியிலும் பேசுற இந்த சமூகம் அது ஒரு ஏனோ, இப்ப எக்ஸாம் வந்தா அந்த டைம்ல படிக்கிறது, 1 மந்த் படிக்கிறது அல்லது 2-3 கிளாஸஸ் போறது, அதுக்கு பிறகு இந்த ஒலிம்பியாட்டை எக்ஸாம் எழுதிட்டு அதோட நிக்கிறது. இப்போ ப்ரொவின்சியல், அடுத்து நேஷனல், இன்டர்நேஷனல். இப்போ ப்ரொவின்சியல்ல பாஸ் பண்ணதுக்கு பிறகு நேஷனலுக்கு போவாங்க. அப்போ அதோட என்ன செய்யறேன்னு சொன்னா அடுத்த வருஷம் அவங்க மினக்கெடுவாங்க, என்னது அப்படியே விட்டுட்டு. ஆனா இந்த ஒலிம்பியாட்னு சொல்றது, இந்த மேத்தமெட்டிக்ஸ் ஒலிம்பியாட்னு சொல்றது, நீங்க 1 நாள் 2 நாள் படிச்சு இதுல முக்கியமான அடைவு மட்டத்தை எடுக்க இயலாது, அது 0. இப்ப நாங்க ஐக்கியூ சென்டர்ல நடத்துறது இந்த சில 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 இந்த வழிகாட்டல்களை நாங்க நடத்தி கொண்டு போவோம். ஏன்னு சொன்னா அந்தந்த டைம்ல தேவைப்படுறதுக்கு ஏற்ற மாதிரி நடத்துறோம். ஆனா நாங்க இந்த வருடம் முதல் ஏப்ரல் மாதத்துல இருந்து இந்த வழிகாட்டல்களை, அதுவும் மேத்தமெட்டிக்ஸ் ஒலிம்பியாட் வழிகாட்டல்களை ஒரு பெர்ஃபெக்டா வித்தியாசமான வடிவத்துக்கு நாங்க இதை கொண்டு வந்திருக்கிறோம். அந்த வடிவம் என்னன்னு சொன்னா, இது ஒரு கோர்ஸ் மாதிரி நாங்க செய்ய போறோம். கோர்ஸ் மாதிரின்னு சொன்னா கோர்ஸ் தான். இப்ப நிறைய பேர் என்னன்னா, இப்ப சில வழிகாட்டல்களுக்கு போவாங்க வேற வேற. இப்ப உதாரணமா மேத்தமெட்டிக்ஸ் இல்லாட்டி சயின்ஸ் இல்லாட்டி வேற பாடங்கள் நார்மலா நடத்தப்படுற அந்த பாடங்களுக்கு கிளாஸஸ் போவாங்க. அந்த கிளாஸ் மாதிரி இல்லாம இது ஒரு தனித்துவமான ஒரு கோர்ஸாக நாங்க என்ன செய்வோம், வடிவமைச்சு, நீங்க நேஷனல் லெவலுக்கோ அல்லது ப்ரொவின்சியல் லெவலுக்கோ போறீங்களோ போகலையோ, உங்களோட பிள்ளைகளை டொப்பு கொண்டு வரதுக்கு இந்த மேத்தமெட்டிக்ஸ் ஒலிம்பியாட் என்ன மாதிரி உதவும் என்று சொல்லித்தான் நாங்க இந்த கோர்ஸை வடிவமைச்சு, அது உங்களுக்கு ப்ரொவின்சியல் மற்ற லெவலுக்கு உதவும். அது இலங்கை அரசாங்கத்துல கல்வி அமைச்சர நடத்தப்படுற இந்த ஒலிம்பியாட் தவிர வேற ஒலிம்பியாட், அடுத்தது வேற வேற மேத்தமெட்டிக்ஸ் காம்படிஷன் நடக்குது. அது உள்நாட்டிலையும் ஸ்ரீலங்கா மேத்தமெட்டிக்ஸ் ஃபவுண்டேஷன் சொல்றது அது நடத்துறாங்க. சிதம்பரான்னு சொல்லி மேத்ஸ் சேலஞ்சுன்னு சொல்லி நடத்துறாங்க யாழ்ப்பாணத்துல இருந்து. அடுத்தது அது தவிர
ஆன்லைன் மூலமாக அடுத்தது பிசிக்கலா வேற ஒரு நாடுகள்ல இப்போ லக்னோன்னு சொல்லி நான் நினைக்கிறேன், அடுத்தது சிங்கப்பூர், தாய்லாந்து போன்ற இடங்களையும் இது இது ஒரு மும்முரமா நடத்தி கொண்டு போற ஒரு விஷயம் உண்டு. இப்போ நிறைய ஸ்கூலை பாருங்க, மெத்ஸ் கிளப்னு சொல்லி சில நேரம் அதுல ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஃபார்ம் பண்ணி அந்த மெத்ஸ் சம்பந்தமா போகும். என்ன நோக்கம்னு சொல்ல நான் சொல்ல வாரது, இந்த இந்த மெத்ஸை மட்டும் நாங்க எடுத்து பிள்ளைகளுக்கு சரியான அந்த கன்செப்டை கொடுத்து சரியா கொடுத்தோம்னு சொன்னா மற்ற பாடங்களை நீங்க தேடவே தேவையில்லை. சார் எங்களோட வளவாளர் சியாத் சார் கிளியரா சொல்லுவார். அது எந்த அந்த அனுபவத்துல கண்ட ஒரு விஷயம். இப்போ மெத்ஸை நாங்க ஃபுல்லா கொடுத்தோம்னு சொன்னா அதுக்கு பிறகு நாங்க வேறொரு பாடத்திலையும் அவங்கள கன்சன்ட்ரேட் பண்றது கஷ்டப்படுத்த தேவையில்லை. அவங்கள ஓட்டோவை அவங்க என்ன செய்வாங்க, வேற வேற திசைகள்ல அழகா போவாங்க, டொப்ல வருவாங்க. அந்த வகையில இந்த இந்த வளமைக்கு மாறாக இந்த ஒலிம்பியாட் செய்யறதை விட்டுட்டு நாங்க அடுத்த பரிணாமத்துக்கு இந்த ஐக்கியூ சென்டர் போகும்போது ஒலிம்பியாட்டுக்கு அது என்ன மாதிரி கொண்டு போறோம், எங்கட கன்செப்ட் என்ன, எங்கட அந்த அந்த ஷெடியூல் என்ன மாதிரின்னு சொல்லி என்னோட சியாத் சார் இப்போ விளங்கப்படுத்துவார். கட்டாயம் இந்த விஷயங்களை பேரண்ட்ஸ் கேட்டுக்கொள்ளுங்க, தொடர்ச்சியா பேரண்ட்ஸ் கட்டாயம் இருந்து கொள்ளுங்க. இந்த அமர்வுல சார் நடத்தி முடிச்சதுக்கு பிறகு நாங்க டிஸ்கஷன் மோடுக்கு போவோம். அதுக்கு பிறகு சில விஷயங்களை நான் கதைச்சு கொண்டு ஏப்ரல் மாதம் இந்த கோர்சஸ் நாங்க தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு போறதுக்கு நாங்க தீர்மானிச்சிருக்கிறோம். இதுல அவர் சார் அந்த பீரியட் எல்லாத்தையும் சொல்லுவார். நாங்க அந்த சொல்ற காலம் ஃபுல்லா நீங்க எங்களோட இருக்கணும்னு சொன்னா ஜாயின் பண்ணுங்க. இந்த நாங்க சொல்ற காலத்துக்கு எங்களுக்கு அதாவது பேசிக் லெவல், மீடியம், அதாவது இன்டர்மீடியட், அடுத்து அட்வான்ஸ் லெவல்லாம் போகும். அந்த 3 லெவலுக்கும் இந்த பிள்ளைகளை எங்கள்கிட்ட நீங்க ஒப்படைக்கிறேன்னு சொன்னா மட்டும் வாங்க. இல்லாட்டி முதலாளி லெவலோட நிக்கிறது. ஏன்னா ஒரு மந்த் கிளாஸுக்கு வர்றது, ஒரு 3 மாசத்துக்கு வர்றது, அதோட நிக்கிறது. அப்படியான பிள்ளைகள் இருந்தா, பேரண்ட்ஸ் இருந்தா இப்பவே நீங்க லீவ் ஆகி கொண்டு போங்க. ஏன்னு சொன்னா அது சாத்தியப்படாது. நாங்க உங்களை பிள்ளைய டொப்பு கொண்டு வரதுக்கு இதுல ஒரு முடிவு கட்டுறதுக்கு சாத்தியமே படாது. அதால நீங்க அதுல இருந்து லீவ் ஆகுறது நல்லது. சரியா? அப்ப அந்த வகையில எங்களோட வளவாளர் சியாத் சார் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு அந்த ஒலிம்பியாட் சம்பந்தமான ஒரு எங்கட ஒலிம்பியாட்டை விட இந்த கோர்ஸ் சம்பந்தமாக ஒரு சிறிய விளக்கத்தை சொல்லுவார். ஓகே சார், அஸ்ஸலாமு அலைக்கும். இது வரைக்கும் எங்களோட ஐக்யூ சென்டர்ல கல்வி பயணம் வெற்றி தொடர்பாகவும் ஒலிம்பியாட் தொடர்பான சில அடிப்படையான விஷயங்களையும் பெற்றோர்களுக்கு, மெயினா பெற்றோர்களுக்கு கூறி சென்ற பரூசருக்கு ஜஸாக்குல்லாஹ் ஹைர். நான் வளமையா எங்களோட இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல்ல ஒலிம்பியாட்னா என்ன, அது எப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லி பேசுறேன். அது நார்மலா எல்லாருக்கும் ஓரளவு தெரியும்ன்ற வகையில நாங்க இந்த முறை ஒரு ஷெடியூலுக்குள்ள ஒரு கோர்ஸ் மாதிரி ஷெடியூல் பண்ணி செய்யறதுக்காக பிளான் பண்ணிக்கிறோம். அந்த பிளான் சம்பந்தமா தான் நான் பேச போறோம். இதுல பாத்தீங்கன்னா நான் எங்களோட இந்த தலைமை வந்து மேத்தமெட்டிக்ஸ் ஒலிம்பியாட் டிரான்ஸ்ஃபார்மிங் யங் மைண்ட் ஃபார் எக்ஸலன்ஸ் சொன்னா இளம் பிள்ளைகளோட திறனை வளர்க்கிற ஒரு பயணம் தான் இது. இதுக்கு நாங்க ஒரு 6 மாசம் எங்களோட நீங்க ட்ராவல் பண்ண வேண்டி வரும். இதுல பிள்ளைகள் வந்து அவங்களோட கணித சார்ந்த அந்த சிந்தனைய ஹை லெவலுக்கு எப்படி கொண்டு வர, அவங்கள திறனை எப்படி வேகமாக வெளிப்படுத்துறன்ற விஷயங்களை ஒரு 6 மாச கோர்ஸா நாங்க என்ன செஞ்சுக்கிறோம்னா ஷெடியூல் பண்ணி வச்சுக்கிறோம். இதால மாணவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவங்களோட அந்த கணிதம் சார் சிந்தனை, இந்த பகுத்தறிவு திறன், மற்றது ப்ராப்ளம் சால்விங், சிக்கல்களை எப்படி தீர்க்கிற இந்த விஷயங்கள்லாம் வேகமாக பழகி கொள்ற மாதிரி எங்களோட இந்த சிலபஸ் வடிவமைக்கப்பட்டிருச்சு. அதுல உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா அந்த பாருங்க வாட் இஸ் மெத்ஸ் ஒலிம்பியாட். ஒலிம்பியாட்னா உண்மையா என்ன? நாங்க ஒலிம்பியாட்னா இது வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கோம், அது ஒரு போட்டி பரிசு. எக்ஸாம் வளையத்தால கோல் பண்ணுவாங்க, எழுதுவோம், ஆடம் முடிக்கிறோம் அப்படின்ற ஒரு அடிப்படை என்ன கரு இல்லாமலுக்கு அந்த ஒலிம்பியாட் சம்பந்தமான ஒரு பூரணமான விளக்கம் எங்கிட்ட வாரல. அதனாலதான் ஒரு ஷார்ட் பீரியடுக்குள்ள எக்ஸாம் ஆற டைமுக்கு மட்டும் ஆங்கிலக்குள்ளே கிளாஸ் செய்யுங்க அப்படின்ற ஒரு சூழல்ல நாங்க தள்ளப்பட்டிருக்கிறோம். ஒலிம்பியாட்னா என்னன்னா இது வந்து எங்களோட அந்த வலிமையான கணித பாடத்தை தாண்டி அதை விட
ஒரு விரிவடைந்த ஒரு தனித்துவமான பாடத்திட்டம் தான் அந்த ஒலிம்பியாட். உண்மையான கணித பாடத்திட்டத்தை தாண்டி இருக்கும். அத வழக்கமான வளமையான அந்த முறையில சிந்திச்சாமலுக்கு அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த பிரச்சனையை ப்ராப்ளம் சால்விங், அதை எப்படி தீர்க்கிற ஒரு தர்க்க ரீதியான பிரச்சனைகள் வரும்போது அது பகுத்தறிவு செஞ்சு எப்படி அதுல உள்ள பிரச்சனைகளை தீர்க்கிற விஷயங்கள்லாம் பொதுவாக பார்ப்போம். பொதுவாக நாங்கள் எங்களை சிலபஸுகளால பார்க்குற ஒலிம்பியாட் எப்படியா இருக்குன்னா ஒரு ட்ரெடிஷனல் மெத்தட்ல இருக்கு. ஒரு சமன்பாடு வந்து அது இருக்கிற இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷன்ல ஒன்று போடுற இப்படியாக தான் நாங்க அந்த பெட்ஸை வச்சிருக்கோம். ஏன்னா ஒலிம்பியாட் இதுல இருந்து வேறுபட்டு ஒரு தனித்துவமானதான் இருக்கு. அதாவது இந்த மெட்ஸை கொஞ்சம் ஆழமா எப்படி டீப்பா விளங்குற எப்படி ஸ்ட்ரக்சர் வருது இந்த கேள்வியில, எப்படி இந்த எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிளான் பண்ணி நாங்க இந்த பிரச்சனையை தீர்க்கிற விஷயங்கள்லாம் நாங்க என்ன செய்வோம்னா ஒலிம்பியாட் வகுப்புல தான் கற்றுக்கொள்ளலாம். அதை எப்படி கற்றுக்கொள்வதன் ஊடாக நிறைய பிரயோசனம் எங்களுக்கு கிடைக்கும். ஒரு சக்சஸ்ஃபுல் பிள்ளைகளா ஸ்டூடெண்டாக மாறுறதுக்குரிய வழியாக எங்களுக்கு ஒலிம்பியாட் அமையும். பொதுவா இந்த இதை பாருங்க, இந்த ஒலிம்பியாட் எப்படி எங்களுக்கு அந்த மாணவர் அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுல அதாவது கிரிட்டிக்கல் திங்கிங், அதாவது தர்க்க ரீதியாக விஷயங்களை திங்க் பண்ணி அதை எப்படி செய்யலாம்ங்கிறது பெற்ற உதாரணம் பாத்தீங்கன்னா ஒரு கோணங்கள் காண்றாலும் சரி, வேற வேற வியூஸ்ல வினாக்களுக்கு விட செய்யறதாக இருந்தாலும் சரி வித்தியாசமா திங்க் பண்ணுவாங்க. அவங்களோட அந்த திங்கிங் பவர்ஸ் வந்து வித்தியாசமா இருக்கு. அதே போல அவங்க ஒரு இந்த கிரியேட்டிவ் ப்ராப்ளம் சால்விங், அதாவது ஒரு வினா தந்தா அவங்களுக்குனாலே ஒரு கிரியேட்டிவிட்டி ஒன்று உருவாகும். கேள்வியை நாங்கள் எப்படி கையாளணும் செய்யணும் அப்படின்னு சொன்னா ஸ்கூல்ல உள்ள சிலபஸ் அதுகள்லாம் படிக்கும்போது சரியான ஈஸியா போயிட்டு இது எவ்வளவு ஈஸியா செய்யணுமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு ஈஸியா செஞ்சுட்டு போகணும். அதாவது அதே மாதிரி இந்த பிள்ளைகள் ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டா அந்த பிரச்சனையை தீர்க்கும்போது அந்தரப்படாம கொஞ்சம் இந்த பொறுமையா இருந்து அதை திங்க் பண்ணி இதுக்குள்ள வார விஷயங்கள் இப்படித்தான் நான் எப்படி செய்யலாம்ன்ற ஒரு ஒரு அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒழுக்கம் ஒண்ணு வரும். அதாவது ஒழுக்கம்னு சொல்ல வர்றது கணிதத்தை செய்யறதுக்கான ஒரு ஒழுக்கம் டிசிப்ளின் கொண்டு வரும். ஒலிம்பியாட் மேட்ச் படிப்பதுன்னா சும்மா அந்த அறகுறையில செஞ்சுட்டு போவாங்களுக்கு சத்தியா பிளான் பண்ணி செஞ்சுட்டு போவாங்க. அப்படியாக அமைஞ்ச ஒரு பகுதிதான் இந்த ஒலிம்பியாட் மேட்சா இருக்கும். அதே மாதிரி இதான் இங்க பிள்ளைகிட்ட இருந்து எதிர்பார்க்கிற விஷயம், பில்டிங் ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ். இப்ப இப்ப எங்களோட நடைமுறை இது குறைவார இந்த ஃபியூச்சர் ட்ரெண்டிங் கூட சொல்லல. எல்லா பிள்ளைகளும் கொஞ்சம் ஹையோடி திங்க், அதாவது அட்வான்ஸா திங்க் பண்ற பிள்ளைகளை மாறணும். நாங்க வளர்ந்து வார அந்த பிள்ளைகள் எதிர்காலத்துல அவங்க நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்றதுக்கு ஹையோட திங்க், அதாவது இதுல பாருங்க போட்டுக்கிறது ஹையோட திங்கிங் தான் அனலைசன் இவலுவேஷன் சொல்லிக்கிறது. அனலைசன் இவலுவேஷன்னா சிக்கலான பிரச்சனை தந்தா அதை பகுதி பகுதியா பிரிச்சு ஒவ்வொன்றையும் எப்படி அதுக்கு தீர்வு காண்ற அதை எப்படி மதிப்பிடுறன்ற விஷயங்களை தான் சொல்ற இந்த அனலைசன் இவலுவேஷன். இதெல்லாம் எதற்கூடாக வரும்னு சொன்னா அந்த ஒலிம்பியாட் மேட்சை படிப்பதன் கூட வரும், படிச்சு பார்த்த தகவலகம் வரும். அதே மாதிரி இந்த சிந்தசிஸ் கிரியேஷன், அதாவது இந்த கணிதம் சார்ந்த கருத்துக்களை இணைத்து அந்த புதிய மற்றும் தனித்துவமான தீர்வு எப்படி கொண்டு வர. அதே மாதிரி இந்த அப்டிராக்ட் ரீசனிங்னு சொல்லி கிடக்கு. அப்டிராக்ட் ரீசனிங் அதாவது அமைப்புகள் கற்பனை சார்ந்த விஷயங்களை புரிந்து கொண்டு அதை வலுவூட்டி மேலும் எப்படி செய்யற விஷயங்கள்லாம் நாங்க இதெல்லாம் தான் சொல்றோம் அந்த ஹையோட திங்கிங். இதுவெல்லாம் எதுக்குள்ளால வரும்னா நான் கொஞ்சம் வித்தியாசமா மற்ற பிள்ளைகள்ல இருந்து கொஞ்சம் யூனிக்கா நாங்க மாறணும். அப்படி மாறணும்னா அதுக்கு ஒரு சிலபஸ் தேவை, அதுக்கு ஒரு பாடத்திட்டம் தேவை. அப்ப அதை நாங்க உங்களுக்கு ப்ராப்பரா அந்த முறையா செஞ்சு தரப்போம். பசங்களோட அந்த 6 month கோர்ஸா இருக்கு. ஹையோட திங்கிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். பிள்ளைகள இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்ல திறன் விருத்தியில சும்மா வெறுமனே நாலேஜை மட்டும் எடுக்காம அவனோட திறனை வளர்த்து கொள்றது. அது இப்படியான அந்த ஒலிம்பியாட் கிளாஸஸ் கூட தான் நம்மளுக்கு வரும். அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் அந்த ஃபியூச்சர் எஜுகேஷனல் பெனிஃபிட்ஸ் சொல்லி
எதிர்காலத்துல உங்களோட அந்த கல்வியில இந்த ஒலிம்பியாட் மெட்ஸ் படித்ததால் பெரிய தாக்கங்கள் ஏற்படும். தாக்கம்ன்றது நல்ல விளைவுகள் வரும். அதாவது பொதுவாக பார்த்தா அந்த ஹையர் பெர்ஃபார்மன்ஸ் இன் ஸ்கூல் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் டெஸ்ட், அதாவது ஸ்கூல்ல நடக்கிற மேத்தமெட்டிக் ரிலேட்டடா மெட்ஸ் சார்ந்த பயிற்சிகள்ல கூடுதலான புள்ளிகள் எடுக்கலாம். அதே மாதிரி இப்ப அதுல அந்த பாருங்க, அந்த ஸ்டெம் ஃபீல்டுனா சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்ஸ் இதுகள்ல எல்லாம் பிள்ளைகள் தானாகவே டெவலப் ஆகிட்டு போறது வந்து இப்படியான மேத்ஸ் காம்படிஷன், இப்படியான போட்டிக்குள்ளால படிக்கிறதால வரப்போகுது. அதே மாதிரி பொதுவா எங்களோட நாட்டுல சரி எல்லா நாடுகள்லையும் நாங்க ஒரு டிகிரி முடிச்சாலோ அல்லது ஒரு தொழிலோ அழிந்து போறாலும் நிறைய காம்படேட்டிவ் எக்ஸாம் நாங்க சந்திக்க வேண்டி வரும். அப்ப அப்படியான எக்ஸாம் எல்லாம் வெரி சிம்பிளா பாஸ் பண்ணிட்டு போகல. பெரிய பெரிய சேவிஸ், சைலண்ட் சேவிஸ் எல்லாம் இப்படியான கிரியேட்டிவா திங்க் பண்ற பிள்ளைகள் எல்லாம் பாஸ் பண்ணுது. அதே மாதிரி இந்த பாருங்க, இந்த கெரியருக்கு நன்மைகளாக எங்களோட எதிர்காலத்துக்கு எந்த தொழிலுக்கு நாங்க போகணுமோ அந்த தொழிலுக்கு பொருத்தமான முறையில போற ஒரு பர்சனாலிட்டி பிள்ளைகளா வரலாம். அதே மாதிரி இந்த ரியல் வேர்ல்டு நடைமுறை வாழ்க்கைக்கு சவாலான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய மாதிரி எல்லாம் நாங்க எங்களை மாத்தி கொள்ளணும்டா இப்ப இப்படியான போட்டி பரீட்சைகளுக்கான இப்படியான விஷயங்களை நாங்க யுனிக்கா இருந்து படிப்பதன் ஊடாக தான் பெற்றுக்கொள்ளணும். எனவே இது மிக முக்கியமான ஒரு விஷயம்ன்றத நீங்க கருத்துல கொள்ளணும். இப்ப இது அடுத்த பாருங்க, வாட் மேக்ஸ் மெட்ஸ் ஒலிம்பியாட் டிஃபரண்ட். ஒலிம்பியாட் வந்து ஏன் வித்தியாசப்படுது இந்த விஷயத்துக்கு வருவோம். இது உண்மையா வித்தியாசப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்கணுமே. உண்மையா காரணம் என்னன்னா, ஸ்கூல்ல கவர் பண்ணப்படாத நிறைய விஷயங்கள் இங்க பார்ப்போம். இப்ப நாங்க எண்கள்னு ஒரு விஷயம் படிப்போம், இங்க நம்பர் தியரின்னு படிப்போம். பெரிய ஒரு லாங் டிவிஷன், வகுத்தல் அல்லது பெருக்கெல்லாம் செய்யறத மிக கஷ்டப்பட்டு செய்யற ஒரு விஷயத்த வெரி ஈஸியா நம்ம எப்படி ஷார்ட் மெத்தட்ல செய்யறோம், எப்படி ஃபாஸ்டா செய்யற எப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் இங்க படிப்போம். அதே மாதிரி கேந்திர கணிதமா இருக்கட்டும், வேற வேற விஷயங்களா இருக்கட்டும் அப்படின்ற ஒரு விஷயம். அதே மாதிரி நான் ரூட்டின் சேலஞ்ச் தான் எங்களுக்கு அந்த அறிமுகம் இல்லாத இந்த சிக்கலான பிரச்சனைகளை ஒரு சிந்தனையை வளர்க்கிற ஒரு படைப்பாற்றலை எங்களுக்கு வளர்க்கக்கூடியமா இருக்கு. எங்கள்கிட்ட இதுவரைக்கும் அறிமுகம் இல்லாத ஒரு விஷயத்த நாங்க அங்க பெற்றுக்கொள்வோம். எங்கள்கிட்ட ஒரு படைப்பாற்றல் அப்புறம் அதே மாதிரி ப்ராப்ளம் சால்விங் இது மிக முக்கியமான ஒரு விஷயம் தான். எங்க எல்லா இடங்கள்லயும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும். பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்ற விஷயத்த மிக இலகுவாக கச்சிதமாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. அதே மாதிரி ப்ரூவ் பண்ற, உண்மையை யதார்த்தத்தை விளங்கப்படுத்துற இப்படியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் டீப்பா ஆழமா சிந்திச்சு செய்யக்கூடிய மாதிரி எங்களுக்கு இந்த ஒலிம்பியாட் வந்து அமையும். இப்ப இதுல என்னென்ன பகுதிகளை நாங்க கவர் பண்ணுவோம் சொன்னா, உண்மையா எங்களோட பாடத்திட்டத்தை ஒலிம்பியாடை பொறுத்த மட்டும் இல்ல, இந்த தலைப்புகள் மெயினா இருக்கும். அதுல நம்பர் தியரி ஒரு தலைப்பு இருக்கும். அதுல அந்த வகைமாறுற தன்மை, முதன்மையன், அதே மாதிரி இந்த அப்சல்யூட் வேல்யூ சொல்லி இதுல நிறைய தலைப்புகள் இருக்கு. உதாரணத்துக்கு அதே மாதிரி ஜியோமெட்ரி, கேத்திர கணிதத்தின் ஒரு பகுதியே இப்ப சிலபஸ்ல இருந்தாலும் நிறைய இடங்கள்ல அது படிப்பிச்சு பண்றல. கேத்திர கணிதம் தெரிஞ்சுட்டு போற ஒரு புள்ள சயின்ஸ் அல்லது மெட்ரிக் ஏல போகுமா இருந்தா அது கட்டாயமா 3/8 பாஸ் பண்ண. அந்த விஷயங்கள் அது ஸ்கூலாக இருந்தாலும் சரி அல்லது பிரத்யோ வகுப்பாக இருந்தாலும் சரி நிறைய பிள்ளைகள் படிக்கிறதால அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எல்லாருக்கும் பலங்குறல் விட்டுட்டு போவாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை, மேக்சிமம் அட்வான்ஸா அந்த யோமெட்ரி சம்பந்தமா பார்ப்போம். அதே மாதிரிதான் அந்த கம்ப்யூட்டர், இந்த வரிசை மாற்றம், சேர்மானன்ற பகுதிகள் வந்து உண்மைக்கு இது அட்வான்ஸ் லெவல்ல இருக்கு. இது இங்க அட்வான்ஸ் லெவலை தாண்டி கொஞ்சம் திங்க் பண்ற விஷயங்கள் வருது. நார்மலா சொன்னா ஐடி ரிலேட்டடான விஷயங்கள் நிறைய இந்த பெர்மிட்டேஷன் கம்ப்யூட்டேஷனுக்குள்ள பாஸ்வேர்ட் ஹேக் பண்ற விஷயங்கள் அதுக்கெல்லாம் ஐடி ரிலேட்டடான விஷயங்கள் கூட இதுக்குள்ள இருக்கு.
அதே மாதிரிதான் உங்களுக்கு இந்த அச்சர கணிதம்ன்ற பகுதி எங்களோட சிலபஸ்க்குள்ள ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கு. இதுல மேக்சிமம் டீப்பா போகும். அப்ப மிக ஈஸியா போயிட்டு எங்களோட அந்த பாடப்பரப்பு இந்த ஒலிம்பியாட் மெட்ஸ்ன்ற இந்த விஷயத்தை நாங்க படிச்சோம்னா மிக அந்த முக்கியமான இந்த சார் சொல்லணும்னு எதிர்பார்த்த விஷயம் எங்களோட 6 month ப்ரோக்ரஸிவ் ஜேர்னி வந்து எப்படி இருக்க போகுது, நாங்க இதை எப்படி கொண்டு செய்ய போறோம் அந்த விஷயத்த நான் இங்க சும்மா சின்னதாக டிவைட் பண்ண 1 தொடங்க 2 மாசத்துக்குள்ள நாங்க என்ன செய்வோம்னா இந்த ஒலிம்பியாட் சம்பந்தமான பவுண்டேஷனை அதாவது அடிப்படையை வந்து நாங்க என்ன செய்வோம்னா உங்களுக்கு பில்டப் பண்ணிட்டு போவோம். அடிப்படையில என்னென்ன விஷயங்கள் தேவைன்றது எங்களுக்கு உண்மைக்கே இந்த அடிப்படையை தாரது 2 மாசம் மினிமம் தேவைப்படும். அப்பதான் சரியான முறையில அதை தரல. அப்ப ஒரு பேசிக்கே தெரியாம ஒரு பிள்ளை கிரேட் 9க்கு வந்துட்டு கெட் 3 பேப்பர் செய்யும்னா அது ஒன்றுமே விளங்காது. அந்த பொய்யான ஒரு கிளாஸ போய்த்திரும். அதனால நாங்க என்ன செய்யறோம்னா ஆரம்பத்துல இருந்தே அந்த விஷயங்களை முறையா செஞ்சுட்டு வரப்போம். அடுத்தது 3 மடங்கு அந்த 4 மாசத்துக்குள்ள பாத்தீங்கன்னா பாருங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் போட்டுக்கிறோம். அதாவது இந்த ஒவ்வொரு தலைப்புலையும் வார முக்கியமான அந்த மெத்தட் அதை எப்படி நல்லா விளையங்கள் ஒவ்வொரு தலைப்புலையும் எப்படி அந்த ஒவ்வொரு பகுதி சப் பிரான்சஸ் எப்படி வருதுன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு மிக டீப்பாகவும் போகும். உங்களோட நாலேஜோட சேர்ந்து உங்களோட ஸ்கில்ஸ் உங்களோட திறன் மேக்சிமம் எந்த அளவுக்கு டெவலப் பண்ணுறதுமோ அந்த அளவுக்கு செய்வோம். இந்த 5 to 6 வந்து உங்களோட இந்த அட்வான்ஸ் அண்ட் மாஸ்டர்ன்னு சொல்லி அதில் போட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியும். பொதுவா நாங்க என்ன செஞ்சாலும் நிறைய பேப்பர் செய்யணும். அப்ப அதுக்கு இதுக்கு முதல்ல நடந்த இந்த ஸ்ரீலங்காவில் நடந்த பேப்பர், அதே மாதிரி சர்வதேச ரீதியில நடந்த பேப்பர், அதோட சேர்த்து நாங்க அந்த ஐக்யூ சென்டரால செய்யற சில மொக் டெஸ்ட் இதுகள்லாம் வந்து உங்களுக்கு லாஸ்ட் 2 monthsக்கு செய்யணும். செஞ்சுட்டு போகல 6 month முடிகிற டைமுக்கும் அடுத்த வருஷத்துக்குரிய ஒலிம்பியாட் வரும். அதை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 12-13 ஒலிம்பியாட் எக்ஸாமுக்கு நாங்க ஒன்லைன்ல அப்ளை பண்ணலாம். இப்போ சார் ஏர்லியா சொன்னார் உங்களுக்கு சிங்கப்பூரா இருக்கட்டும், தாய்லாண்டா இருக்கட்டும், சவுத் ஆப்பிரிக்கா, வியட்நாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஆஸ்திரேலியா, அமெரிக்கா இப்படி நிறைய நாடுகள்ல நடக்கிற ஒலிம்பியாட் காம்படிஷனுக்கு நாங்க என்ன செய்யலாம்னா ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டு நாங்க எழுதி பார்க்கலாம். சர்வதேச ரீதியில மாணவர்களோட போட்டி மூலம் பெரிய ஒரு எங்களுக்கு சர்வதேச தொடர்புகள் ஒலிம்பியாட்டு கூட வருது. அப்படியான அந்த வேலை திட்டங்களை தான் நாங்க உங்களுக்கு தொடர்ச்சியாக செய்யறதுக்கு இருக்கிறோம். அப்ப இதுல என்ன மாதிரி இந்த வீக்லி செஷன் வந்து நாங்க 90% தான் 2 கிளாஸ் போடணும்னு பேசல. அப்ப நாங்க யோசிச்சோம் அப்படி இல்லாம இருக்கு. கிழமையில 3 கிளாஸஸ் உங்களுக்கு போடும். டைப் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் சேர உங்களுக்கு அறிவிப்பாங்க. அதே மாதிரி இதுக்கு உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்ன தேவை, இதுல கைடு என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போறோம்ன்ற விஷயங்கள்லாம் ஒரு ப்ராப்பரா ரெகுலரா போகும் உங்களுக்கு. அதோட சேர்த்து உங்களோட லைவாவும் எடுக்கிற இந்த சிஸ்டமும் இதுக்குள்ள இருக்கு. லைவ் ஆன்சர்னா நாங்க மந்த்துக்கு ஒருக்கா அல்லது 2 monthsக்கு ஒருக்கா ஒலிம்பியாட் கேம்ப் அப்படி எல்லாரையும் ஒரு இடத்துக்கு எடுத்து செய்யற மாதிரியான வேலை திட்டங்களையும் இதுக்குள்ளால செய்யறதுக்கு இருக்கும். அது சம்பந்தமான விஷயங்களையும் செய்யறவங்க இவ சொல்லுவாங்க. அப்ப இந்த 6 monthல உங்களோட விஷயங்கள் எப்படி இருக்கும், 6 மாதத்துக்கும் நாங்க ஒரு முறையாக செய்வதன் ஊடாக ஒரு 6 month போகல எங்கட அந்த பெர்சன்டேஜ் வந்து 100% எங்கிட்ட ஒரு வளர்ச்சி இருக்கும். இந்த ஒலிம்பியாட் கிளாஸ் 6 month ஃபாலோ பண்ண பிள்ளைகளுக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. நீங்க தொடர்ச்சியாக அந்த கிளாஸை ஃபாலோ பண்றதுக்கு உண்டாக நிச்சயமாக உணரும். இதான இந்த எங்களோட அந்த கோர்ஸ் என்ன செய்ய போறோம்ன்றது சமரியை தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த கோர்ஸ் எப்படி நடக்கும் மற்ற விஷயங்கள்லாம் உங்களோட எங்களோட பருசர் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. வேற என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். ஓகே, இதாக்கலாம் பருசர். ஓகே, இப்ப நீங்க அந்த பேரண்ட்ஸுக்கு தான் இதை கூடுதலாக விளங்கி இருக்குன்னு நினைக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸை விட சின்ன பிள்ளைல இருப்பாங்க.
இப்ப இதுல சார் சொன்ன மாதிரி நாங்க 2 லெவலையும் செய்வோம். 2 லெவல. ஃபர்ஸ்ட் 3 months ஒரு பேசிக்ல இருந்து ஒரு இன்டர்மீடியட் வரைக்கும் போகும். ஃபர்ஸ்ட் 3 months. பிறகு அடுத்த 3 months. அடுத்த 3 months என்ன செய்யும் சொன்னா கொஞ்சம் அட்வான்ஸா போகும். இப்ப அதுல சார் சொன்ன மாதிரி என்னென்ன கிரேட்ஸ் அந்த வரையிலும்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப நாங்க அந்த 3ஆ பிரிச்சு அப்படி செய்ய மாட்டோம். இது நாங்க இப்ப யாரும் இதுல ஜாயின் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. யாரும் ஜாயின் பண்ணலாம், ஏஜ் லிமிட் இல்லை. பிறகு என்ன செய்யும்னு சொன்னா 3 months ஃபர்ஸ்ட் 3 months நடத்திட்டு பிறகு அடுத்த 3 months போகும். மொத்தமா இந்த கோர்ஸ் ஃபுல்லா 6 months இருக்கும். 6 months முடிய என்ன செய்யும்னு சொன்னா அதுக்கு பிறகு இப்ப உங்களுக்கு இப்ப ஏப்ரல் தொடங்கினா ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரோட முடியும். பிறகு என்ன நடக்கும்னு சொன்னா நாங்க அதுக்கு பிறகு பேப்பர் கிளாஸஸ் செய்வோம். அதுக்கு பிறகு நான் கோர்ஸ் செய்ய மாட்டோம், கோர்ஸை நிப்பாட்டிடுவோம் 6 monthsோட. பிறகு செப்டம்பர்ல இருந்து செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், பிறகு அங்கே ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், அங்கே ஒரு 6-7 மாசத்துக்கு என்ன செய்வோம் பேப்பர் கிளாஸ் செய்வோம். என்னன்னு சொன்னா அடுத்த காம்படிஷன் வாரதால இப்ப மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் நடத்துறது அநேகமா உங்களுக்கு இப்ப இந்த நடந்துட்டு இப்ப ஐலண்ட் வைட் நேஷனல் லெவல் 28ஆம் தேதி மார்ச்ல நடக்க போகுது. அப்ப அது வரைக்கும் என்ன செய்வோம்னு சொன்னா நார்மலா பேப்பர் கிளாஸ் மாதிரி போகும். இப்ப இதுல எங்கட சில கண்டிஷன் இருக்கு. இந்த கோர்சஸுக்கு என்ரோல் பண்றேன்னு சொன்னா நீங்க அந்த கிளாஸ்ன்னு நினைக்க வேணாம், சரியா? நார்மலா வளமையா நாங்க இந்த இத்தனை வருஷம் செஞ்சுட்டு வந்த கிளாஸ் இல்ல இது. அதை மறந்துடுங்க எல்லாரும். பேரண்ட்ஸ் வந்தாக்களும் மறங்க, வரப்போறாக்களும் அதை பத்தி இது பண்ண தேவையில்லை. இது கிளாஸ்ன்னு நினைக்க வேணாம். இது ஒரு ஜஸ்ட் ஒரு கோர்ஸ். இப்போ உதாரணமா உங்களுக்கு தெரியும் அந்த சீமா இல்லாட்டி AAT, இப்போ வேற கோர்சஸ் நடக்குமே 1 year 2 yearsன்னு சொல்லி அதே மாதிரி எடுங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்க இதை டிசைன் பண்றோம். இதை சரியா உங்களோட பிள்ளை என்ட பண்ணதுக்கு பிறகு 6 monthsக்கு பிறகு ஒரு அடைவு மட்டத்தோண்டு அடைவாங்க. அதுக்கு நாங்க சில அடைவு கோள்கள்னு சொல்றது, அதாவது அந்த கீ பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்றது, உதாரணமா எப்படி அவங்கள என்ன வழியில நாங்க அதை அசஸ் பண்றது, அந்த சிஸ்டம் எல்லாம் எங்கள்கிட்ட இருக்கு. அதெல்லாம் இது பண்ணி நாங்க கோர்ஸ் போய் கொண்டிருக்கும். அந்த கோர்ஸ் போறதுக்கு 3 months முடிஞ்சதுக்கு பிறகு சரியா முடிய கிட்டவா என்ன செய்வோம்னு சொன்னா மேத்தமெட்டிக்ஸ் கேம்ப்னு சொல்லி ஒன்று நடத்துவோம். மேத்ஸ் கேம்ப்னு சொல்லி அது எந்த இடம்னு சொல்லி நாங்க அறிவிப்போம். அது திருவோணமலையிலோ அல்லது ஒரு சர்டன் பிளேஸ் ஒன்றுல நல்ல ஒரு இடத்துல நல்ல ஒரு ஹோட்டல் உண்டோ ஏதோ நல்ல ஒரு சூழல்ல நடக்கும். அதுல அந்த பிள்ளைகளுக்கு டிஷர்ட் கொடுப்போம், அடுத்தது கேப் கொடுப்போம், அடுத்து அவங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ். அங்க பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா முழு நாளும் அவங்க என்ன செய்வாங்க, இந்த மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடான அந்த நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடக்கும். அதுல இணைவாங்க. பிறகு என்ன செய்வாங்க, சில பிள்ளைகள் நல்ல டொப்பா உள்ள பிள்ளைகளை கூப்பிட்டு என்ன செய்வோம், அந்த பிள்ளைகள இருக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிற மாதிரி ஒரு கேள்வி 2 கேள்வியை கொடுத்து படிப்பிக்க விடுவோம். அதை நாங்க வீடியோ பண்ணி நாங்க வித்தியாசமான இதுல நாங்க கொண்டு போவோம். அப்படியே நிறைய ஒரு ஃபன்னா போவோம். அது சும்மா அந்த வளமையான கிளாஸ் மாதிரி இல்ல, கிளாஸ் செஷன் இல்ல, இது ஒரு கேம்ப் மாதிரி, ஒரு மேத்தமெட்டிக்ஸ் கேம்ப். அது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது ஒரு இடத்துல நடக்கும். எல்லாரும் வருவாங்க, வந்து இருந்து எல்லா திசைகள்ல இருந்து வர பிள்ளைகள் எல்லாரும் அவங்க அந்த கேம்ப்ல கலந்து கொள்வாங்க. அதுல பிரைசஸ் இருக்கு, சரியா? அதுல பரிசுகள் வழங்குவோம் டொப்பா. அதுல சில ஒரு எக்ஸாம் ஒன்று நடக்கும் கடைசி டைம்ல. அந்த எக்ஸாம் வச்சு அவங்களுக்கு அவார்டிங் மாதிரி நடக்கும். ஏதோ அந்த விஷயங்கள். அடுத்த 3 months முடிய அதே மாதிரி இன்னொரு கேம்ப் நடக்கும். அதோட என்ன செய்ய முடியும், முடிஞ்சதுக்கு பிறகு என்ன செய்யும்னு சொன்னா நாங்க இந்த 6 months கோர்ஸுக்குரிய சர்டிபிகேட் அவார்டிங் செரிமனி ஒன்று நடத்துவோம். ஒரு ஃபங்க்ஷன் நல்ல ஒரு இடத்துல, நல்ல ஒரு ஹோட்டல் ஒன்றுல இல்லாட்டி நல்ல ஒரு இடத்துல நாங்க என்ன செய்வோம், இது ஒரு சர்டிபிகேட் ஃபங்க்ஷன் நடத்துவோம். ஆனா இந்த பிள்ளைகளுக்குரிய அந்த அடைவுகளை அடையணும். அடையிறாக்களுக்கு சும்மா இல்ல, சும்மா காசை கட்டி வந்து படிச்சுட்டு அவங்க போறாக்களுக்கு மட்டும் அந்த சர்டிபிகேட் அந்த அவார்டிங் இல்லை. அது கடைசியா எக்ஸாம் ஒன்று நடக்கும். நாங்க கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் இருக்கும். கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் சொன்னா ஒவ்வொரு மந்த்தும் அவங்க அசஸ் பண்ணி கொண்டிருக்கும். அதெல்லாம் சேர்த்து வந்து ஃபைனல் அசஸ்மெண்ட்டும் ஒன்று நடக்கும். அந்த அசஸ்மெண்ட்ல எல்லாம் நாங்கள் சர்டன் அந்த பாஸ் மார்க்ஸ் உள்ள பிள்ளைகள் அதுக்கு ரேட்டிங் இருக்கு. A+, B+, B- அப்படி ரேட்டிங் இருக்கு. அந்த ரேட்டிங் எடுக்கிறார்களுக்கு அதை போட்டு நாங்கள் என்ன செய்வோம், அவங்களுக்கு அவார்டிங் செரமனி ஒன்று நடக்கும். இதான் இந்த சிஸ்டம். அது 6 மாசம் முடிஞ்சதுக்கு பிறகு, சரியா? ரைட், இதான் சிஸ்டம். இப்ப இதுக்கு மேலதிகமாக கோர்ஸ் சம்பந்தமா நிறைய பேர் கோர்ஸ் ஃபீஸ் என்னன்னு சொல்லி கேட்பீங்க. அதையும் இந்த கட்டத்திலேயே நான் சொல்லி விடுறேன் எல்லாத்தையும். வளமையானாங்க நான் சொன்னேன், ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன். இடையில
இதை நீங்க நார்மல் கிளாஸ்ன்னு சொல்லி நினைக்க வேணாம். இது இது ஒரு கோர்ஸ், ஒலிம்பியாட்டுக்குரிய ஒரு மெத்ஸ் ஒலிம்பியாட்டுக்குரிய ஒரு கோர்ஸ் உண்டு. இந்த கோர்ஸுக்குரிய 3 மந்த்துக்கு முடிய மந்த்லி ஃபீஸ் இல்லை. இதுல கதை மந்த்லி இல்லை. ஒன்று 6 மந்த்ஸுக்குரிய டோட்டல் பேமெண்ட் இருக்கு, அல்லது 2 கட்டமா உடைச்சு பேமெண்ட் எடுப்போம். சரி, இதுல ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அந்த கதையெல்லாம் இல்லை. இதுல ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸுக்கும் கோர்ஸ் ஃபீஸ் 9,000 ஒன் பேமெண்ட். நீங்க மந்த்லி பேமெண்ட்ல 9,000. இது ஏன் எடுக்கிறேன்னு சொன்னா 2 விஷயம். ஒன்று, இந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு 50 பேர் வருவாங்க. வந்துட்டு செகண்ட் மந்த் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, செகண்ட் மந்த் அதுல 60 பேர் ஓடிடுவாங்க, 30 பேர் மிஞ்சும். தேர்ட் மந்த் என்ன செய்யும் சொன்னா 10 பேர் மிஞ்சுவாங்க. அடுத்த 6 மாசத்துக்கு ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. இப்ப அந்த இதுக்குரிய ஒரு ஒரு வெளிவண்டை கொடுக்கறதுக்கு இந்த இந்த பேமெண்ட் சொல்றது முக்கியமான ஒரு விஷயம். பேமெண்ட், சரியா? பேமெண்ட், அந்த பேமெண்ட்டை கிளியரா நீங்க கட்டி இது பண்ணா ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிளா என்ன செய்வீங்க, தொடர்ச்சியா கிளாஸுக்கு வருவீங்க, காசை கட்டிட்டோமேன்னு சொல்லி படிப்பாங்க. அப்ப அந்த விஷயம் ஒன்று போகும். அடுத்தது அடுத்த 3 மந்த்ஸுக்கும் இதே மாதிரி பேமெண்ட் வரும். நாங்க 2ஆ உடைச்சு நாங்க 2 இன்ஸ்டால்மெண்ட்ல நான் கட்டுறதுக்குரிய உங்களுக்குரிய வசதிகளை செய்வோம். ஃபர்ஸ்ட் 9,000 நீங்க ஒரு பேமெண்ட்ல நீங்க செலுத்தணும். செலுத்தினதுக்கு பிறகு உங்களுக்கு கோர்ஸ் என்ரோல்மெண்ட் நாங்க தருவோம். உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தருவோம். அடுத்தது உங்களுக்குரிய ரெக்கார்டிங்ஸ் எல்லாம், எல்லா ரெக்கார்டிங்ஸும் LMS சிஸ்டத்து கூட எங்களோட வெப்சைட் ஒன்று டெவலப் பண்ணி கொண்டு இருக்கோம், iqcenter.lkன்னு சொல்லி. அதுக்குள்ளால நாங்க லைஃப் டைம் உங்களுக்கு LMS கூடாக உங்களுக்கு அந்த ரெக்கார்டிங் எல்லாம் எக்ஸஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நாங்க உங்களுக்குரிய வசதிகளை செஞ்சு தருவோம் அதுல. சரியா? அதே மாதிரி அடுத்த 3 மாசமும் இதே மாதிரி போகும். அடுத்த பேப்பர் கிளாஸ், அது பிறகு நார்மல் கிளாஸ் மாதிரியே போகும். அது யாரும் வந்து கலந்து கொள்ளலாம். இந்த கோர்ஸ்ல வராத பிள்ளைகளும் அதுக்குள்ள வரலாம். சரியா? மற்றது அடுத்த விஷயம், உங்களுக்கு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் இருக்கு உங்களோட பிள்ளைகளுக்கு. இப்போ நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா, நாங்க மட்டும் இல்லை, இதுல இன்னும் ஒரு ஆள் 2 பேரும் நாங்க இதுல நியமிக்க இருக்கிறோம். இதுல இந்த பிள்ளைகளை கண்காணிக்கிறதுக்கு, நாங்க இன்னொரு மேலதிகமான ஒரு ஆளை அப்பாயின்ட் பண்ணுவோம். இதுல அந்த பிள்ளை என்ன, அவங்க அந்த மேலதிகமா அப்பாயின்ட் பண்ற ஆள் என்ன செய்வாங்க, இந்த பிள்ளைகளை இண்டிவிஜுவலா கண்காணிப்பாங்க. உங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு கால் எடுத்து கதைப்பாங்க. சில நேரம் ஏதாவது பிள்ளைகள் அந்த இது இல்லாட்டி, ப்ரோக்ரஸ் இல்லாட்டி, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நாங்க மந்த்லி ப்ரோக்ரஸ் தருவோம். நாங்க அவங்களுக்கு ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் ஷீட் மாதிரி ஒன்று நாங்க அனுப்புவோம் போஸ்ட்ல. அந்த அந்த போஸ்ட்ல அதை பிள்ளைகள் என்ன செய்வாங்க, நோட் எடுத்து அதுல தொடர்ச்சியா அதுல கலந்து கொள்வாங்க. இதான் விஷயம். இதுக்குரிய உண்மையா நான் உண்மையை சொல்றேன் என்னன்னு சொன்னா, வெளியில இந்த இந்த இப்படியான கோர்சஸுக்கு, ஒலிம்பியாட் சம்பந்தமான கோர்சஸுக்கு வெளியே வேறது ஒரு 3 மந்த்ஸுக்கோ 4 மந்த்ஸுக்கோ 20,000-40,000 அப்படியெல்லாம் எடுக்கிற சென்டர்ஸ் இருக்கு. இலங்கையில இல்லாட்டிலும் வேற வேற இடங்கள்ல அந்த முக்கியத்துவம் கொடுத்து அங்க படிப்பிக்கிறாங்க அந்த பிள்ளைகளை அனுப்பி. அப்ப உங்களுக்கு அப்படி உங்களுக்கு பிள்ளைகளையும் இதுல சேர்க்கணும்னு சொன்னா நீங்க மேற்கொண்டு இது பண்ணலாம். நாங்க ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து இந்த கோர்ஸ், ஒலிம்பியாட் மேத்தமெட்டிக்ஸ் கோர்ஸை நாங்க ஸ்டார்ட் பண்றதுக்குரிய ஏற்பாடுகள் நாங்க செஞ்சு கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த வகையில இவ்வளவுதான் நான் சொல்ல வலிக்கிட்ட விஷயம். இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, பேரண்ட்ஸுக்கு சந்தர்ப்பம் கொடுக்குறேன். என்ன கேள்வின்னு சொன்னாலும் நீங்க ஒரு ஒரு 9:30 வரைக்கும் நிற்போம். இப்போ 9:15 விருப்பம்னு சொன்னா நீங்க கேள்விகளை கேட்டு கிளியர் ஆகிக்கொள்ளலாம். நாங்க ஸ்டார்ட் பண்ற டேட்டை நாங்க ஒஃபிஷியலா அறிவிப்போம். அந்த வகையில நான் பேரண்ட்ஸுக்குரிய டைமை இப்ப நான் கொடுக்குறேன். அடுத்த பிள்ளைகள் இதுல எங்கள்ட கிளாஸஸுக்கு வந்து வழிகாட்டல வந்து இப்ப நேஷனல் ஒலிம்பியாட்டுக்கு போற பிள்ளைகள் யாரும் இருக்கிறீங்களா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? நிகேஷ், எந்த இடம் நிகேஷ்? கதைக்கலாம், நீ பிரச்சனை இல்லை. வேற யாரும்? மிருஷா, ஆனா இஷாவா, ஆயிஷா. நிறைய பேர் நீங்க நேஷனல் லெவல் ஒலிம்பியாடு போராக்களும் இருக்கிறீங்க இதுக்குள்ள.
உங்களுக்கு வாழ்த்துக்கள். நாங்க இப்ப இதுக்குரிய கிளாஸஸ் செய்யறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் போதாம இருக்கு. இப்போ அதால தான் நான் கிளாஸஸ் செய்யல. இப்போ நாங்கள் அதுக்குரிய ரெக்கார்டிங்ஸை ப்ரொவைட் பண்ணி கொண்டிருக்கிறோம். நீங்கள் அதை எடுத்து பார்த்துக்கொள்ளுங்க. நேஷனல் லெவல் பேப்பர் செஞ்ச ரெக்கார்டிங் எல்லாம் அதுக்குரிய ஒவ்வொரு கெட்டுக்கும் உரிய டவுட் செஷன் ஒன்றே நான் கடைசி டைம்ல நான் போடுவோம். சரி, அதை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ஒலிம்பியாட் கோர்ஸ் சம்பந்தமா பேரண்ட்ஸோட கருத்து இதுல வரவேற்கப்படுது. நீங்க கதைக்கலாம். பேரண்ட்ஸ் கதைக்கலாம். அதை இப்படியா இருக்கு தானே அட்மிட் பண்ணி ஆல்ரெடி இந்த எங்கட கிளாஸஸ்க்கு வந்து தொடர்ச்சியா ஹரியக்ஷன் அம்மா கதைக்கிறதா? ஓம் சார். சொல்லுங்கம்மா. என்னன்னா சார், ஹெட் ஒன் ஹரியக்ஷன் படிக்கக்குள்ள கொஞ்சம் ப்ரோக்ரஸ் இருந்தது. ஹெட் டூக்கு கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லி அது கொஞ்சம் விடுபட்டுது. அதால அவர் கொஞ்சம் விடுபட்ட மாதிரி போயிட்டு சார். இவர் கொஞ்சம் ஸ்டார்ட்ல இருந்து திருப்பி இதை செய்யணும்னு நான் விரும்புறேன் சார். அதுக்காக வேண்டிதான் இந்த கோர்ஸை நாங்க இப்ப ஒரு நல்ல சிஸ்டமேட்டிக்கா கொண்டு போறதுக்கு டிசைன் பண்ணி இருக்கிறோமா. நீங்க அதுல சேர்த்து விடுங்க. அதுல தொடர்ச்சியா போகும். அது நீங்க பிள்ளைகள் பேரண்ட்ஸ் ஒன்று கருத்துல எடுக்கணும். என்னன்னு சொன்னா இதை நீங்க நேஷனல் லெவல் அடுத்த ப்ரொவின்சியல் லெவலுக்கு டார்கெட் பண்ணுங்க. அப்படி எல்லாருக்கும் சாத்தியப்படாத உண்மையா. எல்லாரும் நேஷனல் லெவலுக்கும் போக இயலாது, எல்லாரும் ப்ரொவின்சியல் லெவலுக்கும் போக இயலாது. ஆனா போகலாம், ட்ரை பண்ணா. ஆனா அதை மீறி சியாத் சார் சொன்ன மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்கு இந்த கோர்ஸ்ல. ஒலிம்பியாட்ல மேத்தமெட்டிக்ஸ் ஒலிம்பியாட்ல நிறைய பெனிஃபிட் இருக்கு. அந்த பெனிஃபிட்டை நீங்க இதுக்குள்ளால அடையலாம். நாங்க எங்கட டார்கெட் இது மட்டும் இல்லையே, ஒலிம்பியாட் இல்லையே. இதுக்குள்ளால இந்த ஒலிம்பியாட்டை பயன்படுத்தி நாங்க அடுத்த கட்டத்துக்கு வேற வேற திசைகள்ல போறதுக்கு இது உதவும். நீங்க அதை சார் சொன்ன இந்த ப்ராப்ளம் சால்விங். ஏன்னா இப்ப ப்ராப்ளம் சால்விங் சொன்னா பிரச்சனைகள் தீர்க்கிறது இல்ல. இப்ப உதாரணமா ஒரு பெரிய ஒரு எக்ஸாம் ஒன்று நடக்குது. இப்ப எஸ்எல்ஏஎஸ், ஒரு எஸ்எல்இஎஸ் அப்படி. அதுல இந்த பிள்ளைகள் எக்ஸாமுக்கு சிட் பண்ணாங்கன்னு சொன்ன டிகிரி முடிச்சு இதுன்னு சிம்பிளா என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த இதை டார்கெட் அந்த பாஸ் பண்ணி கொண்டு போவாங்க அந்த இதுகள்ல எல்லாம். அப்படியான பெனிஃபிட் இருக்கு. இப்ப உதாரணமா இப்ப மேத்ஸ் படிக்கிற ஒரு பிள்ளை இருந்தா ஒலிம்பியாட்ல தொடர்ச்சியா இது பண்ணா அந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்க, அதுல மிளிர்ற பிள்ளையா தான் இருப்பாங்க எதிர்காலத்துல. அப்படியான பெனிஃபிட் இருக்கு இதுல கூடுதலா. அப்ப நாங்க இந்த என்னது நார்மலா நடக்கிற ப்ரொவின்சியல் அந்த நேஷனல் லெவல் அது மட்டும் இல்ல டார்கெட் எங்கட இதுல அந்த பிள்ளைகளை ஒரு கணிதத்துல பெஸ்ட் ஆக்கி அந்த பிள்ளைகளுக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு தான் இது எங்கட டார்கெட். இது அதுல ஒரு ஒப்ஜெக்டிவ் மெயின் நோக்கமா தான். அது தெளிவா தெரியும் சார். ஏன்னு சொன்னா மற்ற பாடங்கள் எல்லாம் மனப்பாடம் செய்யறதில்ல, விளங்கி படிக்கிறது மெருகி. நம்மளுக்கு கொஞ்சம் இடைவெளி வந்ததுதான் கொஞ்சம் பிரச்சனையா போயிடுச்சு. ஓகே. அவர் எத்தனையாம் ஆண்டு இப்ப? ஹரியக்ஷன் எத்தனையாம் ஆண்டு? கிரேட் 8ஆ? ஓகே. வேற யாரும் கதைக்கணும்னு சொன்னா? சாரி சார், நாங்க ஜெஃப்னால இருந்து கதைக்கிறோம். என்னன்னா நீங்கள் கோர்ஸ் தொடங்குறது ஏப்ரல் மாதம். ஆனா அதுக்கு முதல் வந்து இப்ப 28ஆம் தேதி ப்ரொவின்சியல் அந்த நேஷனல் நடக்க போகுது. இப்ப அதுக்கு முதல் இவங்களுக்கு எதுவும் ட்ரைனிங் மாதிரி அப்படி எதுவும் கிளாஸுகள் போடு, பேப்பர் கிளாஸுகள் அப்படி இல்ல. நான் இப்ப ஏற்கனவே சொன்னேன், அது இடையில கவனிச்சிங்களா தெரியல. என்னன்னு சொன்னா நான் 2024ஆம் ஆண்டு நேஷனல் லெவலுக்கு போற பிள்ளைகளுக்கு நேஷனல் லெவல் அடங்குன ஒரு கிளாஸ் செஞ்சது. ஒரு கெட் 1க்கு அடுத்த கெட் 2 சேர்த்து அடுத்த கெட் 3க்கு நடத்தின ஒரு 6-7 கிளாஸுக்கு மேல நடத்தின எல்லாம் நேஷனல் லெவல் பேப்பர். அந்த ரெக்கார்டிங்ஸ் நீங்க எடுத்தீங்களோ தெரியல. நான் அந்த ரெக்கார்டிங்க தான் கொடுக்குறோம் இப்போதைக்கு. அத பிள்ளைகள் பார்த்துட்டு போட்டுருக்கீங்க. அந்த ரெக்கார்டிங் பாக்குறீங்களா? அத அது நீங்க பிரயோசனமா இல்லையா? பேப்பர்ஸும் கொஞ்சம் போட்டுருக்கீங்க, ரெக்கார்டிங் கொஞ்சம் போட்டுருக்கீங்க. அதான் அது பிரயோசனமா இல்லையா? இல்ல, அது நாங்க இன்றைக்கு தான் எங்களுக்கு நைட் தான் கிடைச்சது. அப்ப இன்றைக்கு ஒரு ரெக்கார்டிங் பார்த்தேன் நாங்கள். ஓகே, பிரயோசனமா இருக்கு.
இப்ப என்ன செய்யுங்கன்னு சொன்னா எங்களோட அட்வைஸ், நீங்க எல்லாத்தையும் பார்த்து முடிங்க ஃபர்ஸ்ட்டுக்கு. ஓகே முடிக்கிறதுக்கு பிறகு அவங்க இன்னொரு தடவை அதை செய்ய வைங்க. அந்த பிள்ளைகளை பார்த்ததுக்கு பிறகு பேப்பர்ஸ் ஓகே எல்லாம் இருக்கு, அதை செய்ய வைங்க. செய்ய வச்சதுக்கு பிறகு நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா, இறுதி வருது. கட்டத்துல உங்களுக்கு 23 இருந்து 27ஆம் தேதிக்குள்ள அந்த அந்த நீங்க ஏதாவது டவுட் செஷன் உண்டு வைப்போம். ஒவ்வொரு கெட்டுக்கும் நாங்க டவுட் செஷன் உண்டு வைப்போம். அந்த ஓகே இதுல நீங்க பிள்ளைகிட்ட அந்த டவுட்டை கேட்டு கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே 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 இப்ப நாங்க கிளாஸ் செய்ய வலிக்கிட்டா என்ன நடக்கும்னு சொன்னா அது முடியாது, அது முடியாது. ஓ அப்ப ஓ நீங்க கட்டாயம் என்ன செய்யணும், அந்த கான்செப்ட் இது பண்ணுங்க. ஃபுல்லா பாருங்க, எல்லா நல்ல அந்த நேஷனல் லெவல் பேப்பர் ஃபுல்லா செஞ்சிருக்கிறோம். நல்லா அந்த மேக்சிமம் செஞ்சிருக்கிறோம். அதுல ஃபுல்லா பார்த்தாலே உங்களுக்கு டைம் போதாது, அதை பார்த்தாலே. ஓ அது பிரயோசனமா இருக்கு சார். அவர் விளங்குதான்னு சொல்றாரு அவர். அதான் தெளிவா அவரை இருக்கு, செய்ய அந்த வைங்க. விளக்கம் தெளிவா இருக்கு. அதான் அந்த பேப்பர் அவர் வந்து இருக்கு, போன அவரை வருஷம் ஃபர்ஸ்ட்டுக்கு. நேஷனல் பூல் வரைக்கும் போனவர். சரி, ஓகே, அப்ப அதால கொஞ்சம் அவளுக்கு ட்ரை செய்யலாம். பண்ணுவோம்னு பாக்குறோம். ஓகே சார். ஓகே, நீ ட்ரை பண்ணுங்க, அதை ட்ரை பண்ண ஹெல்ப் பண்ணுவோம். நான் கடைசி டைம்ல ஹெல்ப் ஓகே பண்ணுவோம். ஓகே ஓகே தேங்க்யூ. போன வருஷம் நேஷனல் ஸ்கூல்ல இருந்ததா இல்லாட்டி நேஷனலுக்கு போனதா? நான் உங்கள்ட்ட தான் கேட்கிறேன் சார், ஸ்கூல்ல இருந்ததா இல்லாட்டி நேஷனல் லெவலுக்கு போனதான்ட்டு கேட்கிறேன். ஆள் இல்லையே சார். சார் அப்படி போன வருஷம் நேஷனல் ஸ்கூல்ல இருந்தாக்கள் கெட் 1ல இருந்தாக்கள் இருந்தா அவங்க அந்த பேப்பர் இருந்தா கொஞ்சம் வரும். ஓ, இப்ப நீ கதைச்சது யாரு எனக்கு விளங்கல, யாரு கதைச்சது? சசிதா ஜப்னாவில இருந்து நீங்க இருந்தா எனக்கு நான் அதை எடுக்கிறேன். நான் அவங்க அந்த குரூப்ல இருக்கிறாங்க, இப்ப ரெக்கார்டிங் எடுத்த குரூப்ல. யார் கதைச்சது? ஒரு ஆள், இன்னொரு ஆள் கதைங்க. சார் சொல்லுங்க. இந்த கிளாஸ் வந்து கெட் 1 கெட் 2 கெட் 3 எல்லாத்துக்கும் ஒண்ணா நடக்குமா இல்லாட்டி வேற வேறையா நடக்குமா? உங்களோட பேருனா முள்ளிப்பத்தானே தானே? ஓ என்ன பேரு? சஹீன் ஜஹ்ரா. ஷாஹின், ரைட் ரைட். உங்களோட நிறைய இதுல எல்லாம் பார்த்தோம், ஃபேஸ்புக்ல எல்லாம் உங்களை வாழ்த்தி இது பண்ணி தெரிவிச்சிருந்தாங்க. ரைட், ஓகே. இதுக்கு கெட் 1க்கும் கெட் 2க்கும் சேர்த்து தான் அந்த வீடியோ ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் இருக்கு அதுல. சரியா? கெட் 1க்கும் கெட் 2க்கும் சேர்த்து கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த லெவல்ல தான் வரும். உங்களுக்கு நீங்க அதை எடுத்து பாத்தீங்களா? அது ஓ சார் நேரத்தில் கஷ்டம் எடுத்து இருக்கா? பண்ண அது முதல், அது ப்ரொவின்சியல் லெவல் செஞ்சது. இப்ப நான் ஒரு அடி இந்த கொடுத்தது நேஷனல் லெவல் பேப்பர்ஸ் இப்ப கொடுக்கறது இல்ல சார். எடுக்கல. ரைட், ஓகே. அவங்களோட அம்மா வேலை வாப்பா கதைக்க சொல்லுங்க. சரியா? முடிஞ்சது அப்புறம் கதைக்க சொல்லுங்க. 6 மாசம் கோர்ஸுக்கு கெட் 1 கெட் 2 கெட் 3 நடக்குமா? அது எப்படின்னு சொன்னா எல்லாம் சேர்ந்துதான் நடக்கும். இப்ப சார் சொன்னார், இப்ப பேசிக்ல இருந்து போகும். பேசிக்ல இருந்து போய் என்ன நடக்கும்னு சொன்னா, பேசிக்ல இருந்து போய் கெட் 1 கெட் 2 கெட் 3 இல்ல, அப்படி இல்ல. இதுல கூடுதலா பார்ட்டிசிபேட் பண்றார்கள் கெட் 1 கெட் 2 ஆக்கள் தான் வருவாங்க. மேக்சிமம் 90% ஆக்கள் பிள்ளைகள். இப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அப்படியே போயிட்டு 6 மாசம் போனதுக்கு பிறகு முடிய கெட் 2 கெட் 3 பேப்பர் செய்யற அளவுக்கு வருவாங்க. பிறகு என்ன செய்வோம்னு சொன்னா, இப்ப நீங்க இப்ப கெட் 1 சொன்னா, நீங்க கெட் 1 சொன்னா அடுத்த வருஷம் கெட் 2 எக்ஸாம் எழுத போறீங்க. கெட் 2க்கு தான் போறீங்க நீங்க. அப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா, அந்த கெட் 2க்கு ரெடி ஆயிருவீங்க. என்ன 6 மாசம் முடிஞ்சதுக்கு பிறகு திரும்ப என்ன செய்வோம், உங்களுக்கு தனித்தனியா கெட் 1 கெட் 2 தனித்தனியா பேப்பர் கிளாஸ் அங்கெல்லாம் போகும். அதுல அது எக்ஸாம் டார்கெட்டுக்கு போகும். உங்களுக்கு அடுத்த வருஷம் இந்த இந்த லெவல்ல எக்ஸாம் நடக்கும் உங்களுக்கு. அப்ப அந்த இதுக்கு தயார்படுத்தி கொண்டு போவோம் நாங்க. சரிதானே? சரி. நீங்க அதை பத்தி worry பண்ண தேவையில்லை. எல்லாரும் அட்மிட் பண்ணலாம். சார் நான் யூசுப் கதைக்கிறேன், அம்பாறை டிஸ்ட்ரிக்ட் நிந்தூர்ல இருந்து. சொல்லுங்க. அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்ப கெட் 1ல நேஷனல் லெவல்ல செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். சரி. அப்ப இவருக்கு அந்த சார் உங்களோட அந்த ரெக்கார்டிங்ஸ் வந்து நாங்க ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப அதுக்கு மேலே இது மாதிரி சில டவுட்ஸ் எழுதிருக்கு, அது எந்த டைம்ல கேட்டுக்கொள்ளலாம் சார்? அது நாங்க இப்ப இந்த பெருநாள்லாம் முடியட்டும்,
ஓகே 23ஆம் தேதியில இருந்து 27ஆம் தேதி வரைக்கும் நாங்க ஃப்ரீயா இருப்போம். நாங்க எப்படியும் ஃப்ரீயா இருப்போம். அந்த அந்த டைம்ல டைம்ல நாங்க உங்களுக்கு கட்டாயம் ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே உண்டு. அடுத்தது இந்த எக்ஸாம் வந்து தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா எப்படி சார்? சார் உங்களோட மகன் இப்ப இந்த ப்ரொவின்சியல் என்ன மீடியம் எழுதுன? அவர் தமிழ் மீடியம் எழுதுனது. தமிழ்நாடு. தமிழ் தானே சார்? அங்க ஸ்கூலுக்கு போனதான் இங்கிலீஷ் நடக்கும். அப்படி என்ன, ரைட் ரைட் ரைட். மற்றது எக்ஸாம் அந்த இவங்களுக்குரிய அந்த டீட்டெயில் எல்லாம் அனுப்புவாங்க என்ன சார் ஸ்கூலர் அப்படியா? உங்களுக்கு இப்போ ஒரு பயோடேட்டா ஃபார்ம் ஒன்றும் ப்ரொவின்சியல் டிபார்ட்மெண்ட் அனுப்புவாங்க. அதை ஸ்கூல் அது மட்டும் நீங்க ஃபில் பண்ணி எடுத்துட்டு போகணும். போட்டோலாம் அப்படின்ட்டு தான் வரணும். அப்ப 28 எல்லாம் முறையா நடக்கும். நீங்க ஒன்றும் யோசிக்க தேவை. ரைட் 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 அப்படி என்ன சார்? ரைட் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சார் வந்து நான் இதோட பேசுறேன். நான் உங்களோட கெட் 1 கெட் 2 எல்லாம் கிளாஸ் போனேன். நான் அவ செலக்ட் ஆயினவ. அப்புறம் கெட் 3ல உங்களோட கிளாஸ்கள் வந்து ட்ராப் ஆயிட்டு கண்டினியூஸா நடக்கல. இந்த முறை அவ செலக்ட் பண்ணப்படல சார். அப்படியா? எங்களுக்கு அந்த ரெக்கார்டிங்கே பரவாயில்ல சார். அவன் நெக்ஸ்ட் இயர் அவ செய்யறதுக்கு அந்த ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கு எப்படி சான்சஸ் இருக்குதா சார்? எங்களை இந்த குரூப்ல கட்டாயம் சேர்க்கணும் சார். கிரேட் 9. ரைட். எனக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க வாட்ஸ்அப்ல. நாங்க சிதம்பர குரூப்லயும் இருக்கிறோம் சார். உங்களோட இருக்கிறீங்க. நீங்க எனக்கு மெசேஜ் ஒன்று போடுங்களா வாட்ஸ்அப்ல? ஓகே சார். ஓகே சார். நான் ஜெட்னாவில இருந்து கேஷாந்திர அம்மா கதைக்கிறேன். இப்ப உங்களோட கதைச்சனா நீங்க அந்த நேஷனல் பூல்ல இருந்தோன்னு சொல்லி கேட்டேன். நீங்களும் அதை அட்மிட் பண்ணிடாம போயிட்டு என்னண்டா உங்களுக்கு பேப்பர் கிடைச்சதா? கடைசி என்ன நடந்தது? 2025 பேப்பர் கிடைக்கல சார். போன வருஷம் இல்ல 2024 நீங்க போட்டிருக்கிறீங்க. அந்த பேப்பர் கிடைக்கலாம். இவங்க செய்த பேப்பர் கேக்குறீங்களா? அது கிடைக்கல சார். போனா உங்களுக்கு தந்திருப்பாங்களா பேப்பர் கையில? இல்ல கையில தந்ததா? நேஷனல் ஸ்கூலுக்கு போன பேப்பர் இல்ல அவைய வாங்கிட்டேன். தெரியலையா சார்? இல்ல நேஷனல் ஸ்கூலுக்கு போனா அந்த பேப்பரை கொடுக்குறாங்க. தெரியலையா சார்? தெரியலையா? அவங்க செய்கவழி பேப்பரே வாங்கிட்டாங்க. செய்கவழி பேப்பரே வாங்கிட்டாங்க சார். அது இல்லாம என்னன்னா ஸ்கூல்ல போனா 3 நாள் ட்ரைனிங் 3 மாசம் 30,000. 3 மாசம் அங்க வீட்ல ட்ரைனிங்ல அந்த பேப்பரை கொடுத்திருப்பாங்க. இப்படி கொடுக்கல நாங்க போய் வாங்கணுமா சார்? நாங்க இவர் நேஷனல் பூல் ட்ரைனிங்ல 3 நாள் இருந்தவரா? 3 நாள் இருந்தவர். அத கொடுத்திருப்பாங்களே. இன்னும் கொடுக்கல சார். சரி. யாரும் பூல்ல போனாக்கள் இருக்கா? பூல்ல போனாக்கள் யாரும்? பூலுக்கு போனாக்கள் இருக்கீங்களா? சொல்லுங்க. நாங்க செய்த எக்ஸாமுக்கு மட்டும் பேப்பர் தரையில மிச்சம் வந்து புள்ளையோ ஆல்ரெடி தடுத்தினா. முதல் பழசா? ஓம் சார். எத்தனையாம் ஆண்டு? 24. 24 கரெக்ஷன் என்ன இருக்கு? 24 கெட் 1 கெட் 2 பேப்பர் நேஷனல் வச்சிருக்கீங்களா யாராச்சும்? இல்ல இப்ப யாரும் சொன்னமே இந்த 24 அந்த ஒரு ஆள் போடு கெட் 1 பூல் வச்சிருக்காங்க சார். எனக்கு யாரோ தெரியல. அது நீங்க எடுங்க சார். ஏன்னா கொஞ்சம் அதை கொஞ்சம் அனுப்புங்க பேப்பர். உங்களுக்கு நேஷனல் போறாக்களை பார்ப்போம். ஒரு இது உண்டு. சரியா? கொஞ்சம் போடுங்க. அடுத்தது இப்ப இந்த கோர்ஸ்ல என்ரோல் பண்ண விரும்பினாக்கள் எனக்கு பர்சனலா மெசேஜ் போடுங்க. எத்தனை பேர் வாரீங்கன்னு சொல்லி பார்ப்போம். நான் மெசேஜ் ஒன்று போடுறேன். இந்த நம்பருக்கு, இந்த வாட்ஸ்அப் நம்பர் தெரியும் எல்லாருக்கும். இந்த நம்பருக்கு இந்த இங்கட அந்த சொல்லுங்க. எப்படி சார் பர்சனல் மெசேஜ் போடுறேன்? நேம் அதிகம் அனுப்பணுமா சார்? நீங்க உங்களோட பேரு, எந்த டிஸ்ட்ரிக்ட், மற்றது உங்களோட பேரு, எந்த டிஸ்ட்ரிக்ட், எத்தனையாம் ஆண்டு, இல்லாட்டி என்ன கெட்டுன்னு சொல்லி போடுங்க. ஓகே சார். நான் உங்களுக்கு இதுல ஜாயின் பண்றேன்டா உங்க நம்பருக்கு போடுறேன். நான் அந்த போட்டிருக்கேன்னா சாம்சங் SMA 16 5F I am in Cat 1 pool சொல்லி யார் போட்டிருக்கிற? கொஞ்சம் கதைங்க.
நான் அந்த மெசேஜ் ஒன்று போட்டிருக்கிறேன். அந்த இதுக்கு எங்களுக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க. யார் யார் இந்த கோர்ஸுக்கு என்ரோல் பண்றது விரும்புறீங்கன்னு சொல்லி போடுங்க. 075 46 592 இந்த இதுல மெசேஜ் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்க. அதுக்கு மெசேஜ் போடுங்க. பாப்போம். இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்கள் இதுல சொல்லிட்டோம். வேற எதுவும் தேவைன்னு சொன்னா நேரடியாக கால் பண்ணி இல்லாட்டி வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டு கதைங்க. சரி, வேற எதுவும் கதைக்க இருக்கணுமா இல்லாட்டி முடிச்சுக்கொள்ளும். சார் 9:20. குயிஸுக்கு எதுவும் பிராக்டிஸ் கிளாஸஸ் செய்றீங்களா சார்? குயிஸுக்கு செய்யல. இப்ப நாங்க சிதம்பரம் முடிச்சிட்டோம். எவ்ரி இயர் வந்து ப்ராவின்சியல் போயிட்டு எக்ஸாம் எழுதுறோம். ப்ராவின்சியல் போய் நேஷனலுக்கு செலக்ட் பண்ண போறதே இல்ல. ட்ரிங்கோ சைட் தான் போகுது கண்டினியூஸா. அப்படியா? நாங்க அம்பாறையில இருந்து பேசுறோம் சார். எங்களை மேத்ஸ் குயிஸுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று செய்தீங்கன்னா கடும் ஹெல்ப் ஆയിരിக்கும் அது. குயிஸ்னா யோசிப்போம். அதையும் அடுத்த கட்டம் யோசிக்கத்தான் வேணும். ஏன்னு சொன்னா எவ்ரி இயர் வந்து ப்ராவின்சியல் போறோம். போயிட்டு அப்படியே அந்த அங்க அதோடய ஸ்டாப் ஆகுது எங்கட. பாப்போம், அதையும் யோசிப்போம். நாங்க ஒவ்வொரு இதா யோசிச்சு கொண்டு வாரோம். நாங்க இப்ப இந்த சிஸ்டம் ஒன்று டெவலப் பண்ணி கொண்டு வாரோம். அது செஞ்ச உடனே எல்லாம் வந்துடும் எல்லாமே. சரியா? ஓகே சார். ஓகே, தேங்க்ஸ். ஓகே, நாங்க அப்ப முடிச்சுக்கொள்வோம். இந்த கோர்ஸுக்கு என்ரோல் பண்ண விரும்புறாக்கள் நீங்க மெசேஜை போடுங்க. போட்டுட்டுனா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் அந்த வாட்ஸ்அப்புக்குள்ளால தாரேன். ஓகேயா? ரைட், முடிச்சுக்கொள்வோம். என்னது? சயின்ஸ் ஒலிம்பியாட். ரைட், சயின்ஸ் ஒலிம்பியாடும் இப்போ ரலீஸ் சார் இப்போ மீட்டிங் வாரன்னு சொன்னவர். அவர் கிளாஸ் 1ல இருந்தது. நான் அதுக்கு தனியாக இன்னொரு 1-2 daysல நான் அதுக்கு தனியாக இது ஒன்று போடுறேன். ஒரு செஷன் ஒன்று சயின்ஸ் ஒலிம்பியாடுக்கு. சரியா? நாளை அன்றைக்கு அப்படி போடுறேன். 6 மாசம் கோர்ஸுக்கு விரும்பினாக்கள் அவங்க நம்பருக்கு அந்த மெசேஜ் போடுங்க சார். போடுங்க மெசேஜ் ஒன்று போடுங்க. அந்த நேஷனல் ஒலிம்பியாட்டுக்குரிய அந்த வீடியோஸ் வந்து எப்படி சார் நாங்க வாங்கி எடுக்கலாம்? அதே மாதிரி போடுங்க மெசேஜ் ஒன்று. அதே நம்பருக்கு போடுங்க மெசேஜ். அதையும். ஓகே சார். சார் எக்ஸ்கியூஸ் மீ, கதைக்கலாமா சார்? சொல்லுங்க. என்னன்னா சார், இப்போ இந்த டைமை வந்து நீங்க வீக் டேஸ் சொன்னா இரவில் அப்படி போடக்கூடிய மாதிரி இருக்குமா? இரவையில எப்படி போடுவோம்னு சொன்னா சனி ஞாயிறு அடுத்தது புதன்கிழமை வரும். இரவு 9ல இருந்து 10 வரும். ஏன்னு சொன்னா எல்லாருக்கும் ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் நிறைய கிளாஸ் இருக்கிறதால எல்லா இதையும் இரவு 9ல இருந்து 10 வரைக்கும் தான் நான் போடுவேன். சாட்டர்டே சண்டே ஆகும் பிந்தின இல்ல, ஓரளவு பிந்தினாலும் அந்த டைம் தான் சூட்டபிள். எல்லாருக்கும் ஃப்ரீயா இருப்பீங்க. அடுத்த கிளாஸஸ் இருக்காது. சாட்டர்டே சண்டேன்னா மார்னிங்கே போடுவீங்களா சார்? இல்ல, சாட்டர்டே சண்டே நைட் தான். எல்லாம் நைட் தான். எல்லாமே நைட் தான். நல்ல சார். இல்லாட்டி கஷ்டம். வேற பிரச்சனை இல்லை. பேரண்ட்ஸ் சேர்ந்து இருக்கத்தானே என்னண்டா கவனிக்கிறது. கட்டாயம் நீங்கள் நிக்கணும் எல்லாரும். கட் 1 கட் 2 கட் 3 இப்ப எங்கட வீட்டுல 2 பேர் இருக்கிறாங்க சார். ஒரு ஆள் ஆண்டு 6, மற்றவர் ஆண்டு 8. 2 பேரும் ஜாயின் பண்ணலாமா? பிரச்சனை இல்லையா? நீங்க கொஞ்சம் கதைங்களேன் அது சம்பந்தமா வாட்ஸ்அப்ல. சார் நான் சொல்றேன். சரியா? ஓகே சார். தேங்க்யூ. சரியா? முடிச்சுக்கொள்வோமா? ஏதாவது டவுட்ஸ் சொன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல பர்சனல் மெசேஜ் போடுங்க. இந்த வகுப்பு சார் இரவையில் 9 இருந்து 10 போட்டா கொஞ்சம் லேசி சார். இல்ல, என்னன்னு சொன்னா ஏன் தெரியுமா நாங்க அப்படி போட்டது? இப்ப நிறைய பிள்ளைகளுக்கு ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் போறாங்க நிறைய பேர். எது நல்ல மாமா ஹோம் சார். இவர் ஆன்லைன் வகுப்பு தான் சார் செய்யறாரு. எங்களுக்கு 9 இருந்து 10 எங்களுக்கு மிஸ் பண்ணாம அந்த கிளாஸ கொண்டு போயிடலாம் சார். அதான் எல்லாரும் பிள்ளைகள் எல்லாரும் அந்த கிளாஸுக்கு வந்தானல்ல. என்ன சொன்ன ரெக்கார்டிங் மட்டும் பாக்குறேன்னு சொல்லி அதுவும் ஒரு ஃபெயிலுக்கு காரணம். இந்த ரெக்கார்டிங்கை மட்டும் பாக்குறது. ரெக்கார்டிங்கும் பார்க்கத்தான் வேணும். அது பிறகு முடிஞ்சதுக்கு பிறகு கிளாஸ்ல நிக்கணும் கட்டாயம் பிள்ளைகள். சரியா? அதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். சும்மா 5 பேர் வாரது பிறகு ரெக்கார்டிங்கை பாக்குறேன்னு சொல்றாரு. ரெக்கார்டிங் எல்லாம் பொய் வேலை பாக்குறது. அப்புறம் பாரம்படாது. அதுக்கு டைம் இருக்காது. அதுக்கு
சரி, அந்தந்த டைம்ல முடிச்சு கொண்டா நல்லா. சரிதானே? ஓகே ஓகே. அப்ப நான் முடிச்சு கொள்றேன். மேலாக தகவல்கள் இருந்தா மெசேஜ் போடுங்க வாட்ஸ்அப்ல. சரி. சார் 6 மாசத்துக்கு ஜாயின் பண்றாங்கன்னு ஒரு நம்பருக்கு மெசேஜ் போட்டா சரிங்களா? ஓமா மெசேஜ் போடுங்க. சார் ஓ இங்க சிதம்பராக்கு ரெக்கார்டிங் போட்டு எனக்கு கூட யூஸ்ஃபுல்லா இருக்கு சார் எக்ஸாம். ரைட் ரைட். நீங்க வந்தீங்களா? எக்ஸாம் எழுதினீங்களா? எஸ் சார். பரவாயில்ல. எத்தனையாம் ஆண்டு? 7ஆம் ஆண்டுலாம் எழுதுனேன். இப்ப 8ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டுக்கு தான் போறேன். நீ கடைசி டைம்ல ஜாயின் பண்ண என்ன நீங்க? எஸ் சார். ஒரே ஒரு கிளாஸ் வரும். ஓகே ஓகே. நல்லா தொடர்ந்து படிங்க. சரி. ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே. அப்ப முடிச்சு கொள்றோம். குட் நைட்டா. நைட். சார் முடியும். ஓகே சார், முடிவு பண்ணுங்க.